தானம் கொடுக்கறதுக்கும் எளிமையா இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீங்க அந்த மஞ்சள், குங்குமம், வளையல் அதெல்லாம் வச்சு தானம் குடுக்கலாம். இல்ல ப்ளவுஸ் பிட்டு, சாரி இல்ல ஏதாவது குங்குமச்சிமிழ், உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஒரு ஒரு சில்வர் காயினு, இல்ல குங்குமச்சிமிழ் அந்த மாரி எது வேணாலும் குடுக்கலாம். எதுவுமே என்னால முடியல அப்படின்றவங்க, ஒரு சின்னதா ஒரு குங்குமச்சிமிழ் ஒரு 10, 15 ரூவாய்க்கே கிடைக்கும் நமக்கு. அதுல ஒரு நல்ல குங்குமம் நிரப்பி கூட தானம் குடுக்கலாம். ம். போதும் அதுவே போதும். அதுவும் முடியலையா ஒரு வளையல் வாங்கிக்கங்க. ஒரு 1/2 டசன் வளையல். மிஞ்சி போனா ஒரு ரூ. 10 கிடைக்குமா? அந்த மாரி குடுக்குறது கொஞ்சம் குவாலிட்டியா அவங்க யூஸ் பண்ற மாரி குடுங்க. ஏதோ குடுக்கணும்னு சொல்றதுக்காக ஒரு ரூ. 10க்கு ஒரு மஞ்சள் குங்குமம், அந்த மஞ்சள் குங்குமம் குவாலிட்டியாவே இருக்க மாட்டேன்து. அந்த மாரி குடுக்காம என்ன முடியுமோ நீங்களே வாங்கிட்டு வந்து கூட ஒரு பேப்பர்ல மடிச்சு கூட குடுங்க. அது நல்லது தான். அன்னதானம் குடுக்கலான்னு சொன்னீங்கல்ல மேம். என்ன மாதிரியான விஷயங்கள்? என்ன மாதிரியான உணவு குடுக்கலாம் அன்னதானத்துல? இட்லி பண்ணீங்க பார்த்தீங்களா? அதுவே அன்னதானம் குடுக்கலாம். உங்களால வசதி வாய்ப்பு முடியுது அப்படின்னா, முழு சாப்பாடு குடுங்க. முடியல அப்படின்னா, ஒரு வடையாவது குடுக்கலாம். நான் பலமுறை சொல்ற விஷயம். என்னால இவ்வளோ குடுக்க முடியல, அவ்வளோ குடுக்க முடியல யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஒரு ரூ. 10 வடை. அத வாங்கி கூட அன்னதானம் குடுக்கலாம். ஆனா, அன்னைக்கு நீங்க குடுக்குற உணவுல நீங்க ஏதாவது இனிப்பு இருக்கா மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது பலன் ஜாஸ்தி குடுக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றம்போது நம்ம வெல்லம் கலந்த உணவு தானம் குடுக்கும்போது செல்வ வளம் ஜாஸ்தி இருக்கும். முக்கியமா வரலட்சுமி விரதத்துல கலசம் வச்சு வழிபடுறாங்கல்ல மேம். அது கம்பல்சரியா? கலசம் வச்சு தான் வழிபடணுமா? அவங்கவங்க குடும்ப வழக்கம் பொறுத்து.